الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1444 ஷவ்வால் மாதம் 22ஆம் தேதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள் கோல் சொல்வது பற்றிய எச்சரிக்கையும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அழிவு தரும் விளைவுகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை முறையாக அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, தூய்மையான உள்ளங்கள் என்பது, பரிசுத்தமான ஆத்மாக்கள் என்பது சிறப்பான நல்ல பண்புகளை எடுத்துக் கொள்வதற்காக முயற்சிக்கும். குறுகிய புத்தியை கொண்ட உள்ளங்கள் கெடுதியையும் இழிவையும் தேடி பயணிக்கும். எனவே யார் சிறப்பான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவர்கள் இழிவு தரும் விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த இழிவான பண்புகளில் உள்ளதுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே கதைகளை, அனாமோதிய செய்திகளை, வதந்திகளை பரப்புவது. உண்மையிலே ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு ஒரு வார்த்தையையோ அல்லது ஒரு விடயத்தையோ பரப்புவது என்பது நோயுள்ள ஆத்மாக்களுடைய பண்பாக இருக்கிறது. இது இழிவான ஒரு கீழ்த்தரமான பண்பாக இருக்கிறது. ஒரு கீழ்த்தரமான உயிரை கொண்ட மனிதர்களுடைய ஒரு கெட்ட பண்பாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு பரப்புவது என்பது திரைகளை உடைக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் கெட்ட விடயங்களை மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. எனவே இந்த செய்திகளை பரப்புவது என்பது, வதந்திகளை பரப்புவது என்பது ஒரு கெட்ட பண்பாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு மஜ்லிஸிலே, ஒரு இடத்திலே இருந்து அங்கே பேசப்படக்கூடிய விடயங்களை தேவையற்ற முறையிலே இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்த்துவது, ஒரு சிலரிடத்திலே இருக்கக்கூடிய செய்திகளை இன்னும் சிலருக்கு எத்தி வைப்பது, ஒரு கூட்டத்துடைய, ஒரு குழுவுடைய அல்லது குடும்பத்துடைய செய்தியை இன்னும் ஒரு குழுவுக்கு எத்தி வைப்பது, இவைகளெல்லாம் உதாரணம் என்ற போர்வையிலே அல்லது அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்ற போர்வையிலே, குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற போர்வையிலே செய்திகளை பரப்புவது என்பது, கோல் சொல்லி திரிவதென்பது ஒரு கெட்ட பண்பாக இருக்கிறது. உண்மையிலே இந்த பண்பு பெரும் பாவமாக கருதப்படும். ஒரு நெருப்பை எவ்வாறு உசுப்பேற்றுகின்றது போன்று, ஒரு நெருப்பை, அதாவது ஒரு பற்றக்கூடிய நெருப்பை இன்னும் அதன் மீது எண்ணெய் ஊற்றி இன்னும் மெருகூட்டுவது போன்ற ஒரு நிலையாகத்தான் இந்த செய்திகளை பரப்புவது ஒரு கெட்ட விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இவ்வாறான பண்புகளை கொண்டவன் யாராக இருப்பான் என்றால், மார்க்கத்தை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டவன், அமானிதம் அவனிடத்திலே இருந்து பறிபோன ஒரு மனிதன், அதே போன்று சதி மோசத்தை தன்னகத்தை கொண்ட மனிதனிடத்திலிருந்துதான் இது போன்ற பண்புகள் வெளிப்படும். உண்மையிலே இப்பேற்பட்ட மனிதர்கள் படைப்பினங்களிலே மிகவும் கெட்டவர்களாக கருதப்படுவார்கள். உண்மையிலே உள்ளங்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்தி, உறவுகளுக்கு மத்தியிலே, ஆத்மாக்களுக்கு மத்தியிலே ஒரு கெட்ட நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த பண்பு மாற்றுகிறது. உண்மையிலே இவ்வாறான செய்திகள் பரப்பப்படுகின்ற போது அங்கே உள்ளங்களுக்கும் புத்திகளுக்கும் மத்தியிலே ஒரு தெளிவற்ற, ஒரு தடம் புரளக்கூடிய ஒரு தெளிவற்ற நிலை ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. இவ்வாறு செய்திகள் பரப்பப்படுகின்ற போது குரோதமும் விதண்டாவாதமும் கோபமும் அவர்களுக்கு மத்தியிலே ஊட்டப்படுவதை, அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இந்த கோல் சொல்வதென்பது, வதந்திகளை பரப்புவதென்பது, இது எதிராளிகளின், அதாவது எதிர் விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வித்தாக, முளையாக இருக்கிறது.
கெட்டவைகளை பரப்பக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூல தர்ம விடயமாக இது இருக்கிறது. உண்மையிலே இட்டு கட்டக்கூடிய, அதாவது கெட்டவர்களுடைய ஆயுதமாக இந்த செய்திகளை பரப்புவதை நாம் கொள்ளலாம். உண்மையிலே இவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் மிக முழிவு தரும் இடமாக இருக்கிறது. இவர்களுடைய அடையாளம் கெடுதியும் தந்திரோபாயமும் ஒரு அடையாளமாக அவர்களிடத்திலே இருக்கும். உண்மையிலே இதனுடைய யதார்த்தத்தை நாம் உற்று நோக்குவோமானால், இதனுடைய உண்மைத்தன்மையை, நம்பகத்தன்மையை நாம் சீர்திருத்தி பார்ப்போமானால் நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், அதாவது அந்தரங்க விடயங்களை, மறைமுகமான விடயங்களை, ரகசியங்களை பகிரங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். திரை மறைவிலே இருக்க வேண்டிய விடயங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். உண்மையிலே ஒருவரிடத்திலே அமானிதமாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது இந்த செய்தியை முறையற்ற முறையிலே பிறருக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற போர்வையிலே செய்திகளை பரப்புவது சதிமோசமாக கருதப்படும். இதனூடாக இருவருக்கு மத்தியிலே ஒரு கெடுதியை ஏற்படுத்துவதற்கு அந்த மனிதன் நாடுகிறான். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதாவது இவைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது இதனை பார்த்து அந்த மனிதன், அந்த செய்திகளை பரப்பக்கூடிய மனிதன் சந்தோஷப்படுகின்றான். இது உண்மையிலே கீழ்த்தரமான செயலாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான பண்புகளை கொண்ட மனிதன் நயவஞ்சகனுடைய அடையாளங்களை கொண்டவனாக இருக்கிறான். முனாஃபிகீன்களுடைய பண்புகளை கொண்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, அதாவது இவ்வாறான பண்புகளை கொண்டவர்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே செய்திகளை கொண்டு போய் சேர்த்து சமூக ஒற்றுமையை சீர்குலைத்து சமூக ஒற்றுமைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய, அவர்களுடைய ஒற்றுமையை பாழாக்கக்கூடிய, அவர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தையும் பிரச்சனையையும் குரோதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறான செயல்களை செய்கின்றவர்களை பார்த்து அந்த செய்திகளை கேட்டு சந்தோஷப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறு பிறரிடத்திலிருந்து செய்திகள் வரும்போது அதனை சந்தோஷமாக காது கொடுத்து உள்வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. உண்மையிலே இவ்வாறான செய்திகளை கொண்டு செல்லக்கூடியவர்களும் சரி, அதனை காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களும் சரி, இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும், தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான செய்திகளினூடாக, செய்திகளை பரப்புவதனூடாக, தேவையற்ற செய்திகளை ஒரு இடத்தில் இன்னொரு பரப்புவதனூடாக உண்மையிலே சில சந்தர்ப்பங்களில் உயிர்கள் போக்கப்படுகிறது, ஹராமானவைகள் அங்கே ஹலாலாக்கப்படுகிறது, பொருளாதாரங்கள் அங்கே அநியாயமாக அங்கே வீழ்த்தப்படுகிறது. இவ்வாறான செயல்கள் எல்லாம் கொலை செய்வதற்கும், ஹராமானவைகள் ஹலாலாக்கப்படுவதற்கும், பொருளாதாரம் சூறையாடப்படுவதற்கெல்லாம் இந்த கோல் சொல்லக்கூடிய வதந்திகளை பரப்புவது ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே இவ்வாறு கோல் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் விட்டு விடுங்கள். அவர்களுடைய ஆரம்ப வார்த்தைகள் எல்லாம் ஒரு நச்சுத்தன்மை போன்றதாக இருக்கும். இறுதியை எடுத்துக்கொண்டால் மிக பெரும் பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக அந்த செய்திகள் அமைந்துவிடும். இவ்வாறான செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் உண்மையிலே ஒற்றுமையாக ஓரணியில் இருந்தவர்களை எல்லாம் தூரப்படுத்தி விடுகிறார்கள். அதாவது உடன்பாட்டுடன் ஒற்றுமையாக இருந்தவர்களை எல்லாம் வெறுத்து, அதாவது விரண்டோடக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறார்கள். நேசர்களை எல்லாம் அவர்களுடைய நேசத்தை விரோதமாக மாற்றி விடுகிறார்கள். ஒற்றுமையாக இருந்தவர்கள் எல்லாம் விரண்டோடக்கூடியவர்களாகவும், கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பு பரஸ்பரமாக இருந்ததெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை, தலாக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி பரவல்கள், இந்த அனாமோதைய, அதாவது வதந்திகளை பரப்புவது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே இவைகள் எல்லாம் இந்த கோல் சொல்லக்கூடிய மனிதனுடைய இந்த கீழ்த்தரமான வார்த்தைகளினூடாக, கீழ்த்தரமான அசிங்கமான செயலினூடாக இவர்களுக்கு மத்தியிலே அதாவது அனுமதிக்கப்படாத, விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுகிறது. உண்மையிலே கோல் சொல்லக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு கேடுதான் உண்டாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான கெட்ட பண்புகளை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும். இதே நேரத்திலே பிறருடைய செய்திகளை பரப்புவதனூடாக சந்தோஷப்படக்கூடிய மனிதன்,
காது கொடுத்து மகிழ்ச்சியாக கேட்கக்கூடிய மனிதன் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். இதே நிலை எனக்கு ஏற்பட்டால் என்னை பற்றிய செய்திகள் மக்கள் மன்றத்திலே பகிரங்கப்படுகின்ற போது, எனது உறவுகளை பற்றி மக்கள் மன்றத்திலே அல்லது இன்னும் ஒருவரிடத்திலே பகிரப்படுகின்ற போது என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? அதை நான் ஏற்றுக்கொள்வேனா, அதற்கு உடந்தையாக இருப்பேனா, அல்லது அதனை வெறுப்பேனா என்பதை பற்றி பிறருடைய செய்திகளை பரப்புகின்ற போது ஒவ்வொருவரும் தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதே நிலை எனக்கு ஏற்பட்டால் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை எண்ணி பிறருடைய விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே, அதாவது கோல் சொல்லக்கூடியவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் மக்காவிலே அல்லது மதீனாவிலே, அதாவது ஒரு மன்னரையின் பக்கம் நடந்து செல்கின்ற போது அங்கே 2 மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது சஹாபாக்களை பார்த்து, இந்த மன்னரையிலே வேதனை செய்யப்படக்கூடிய 2 மனிதர்களுடைய வேதனை பற்றி தெரிவீர்களா, உங்களுக்கு சத்தம் கேட்கின்றதா என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த மன்னரையிலே வேதனை செய்யப்படக்கூடிய மனிதர்கள் மிக பெரும் பாவத்தின் காரணமாக வேதனை செய்யப்படவில்லை, மாறாக ஒரு மனிதன் சிறுநீரை முறையாக கழிக்காத மனிதன், அதே போன்று 2வது கோல் சொல்லக்கூடிய மனிதன், இதன் காரணமாக இவர்கள் மன்னரையிலே வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். எனவே முறையாக சிறுநீர் கழிப்பது, அதே போன்று கோல் சொல்வதை தவிர்த்து கொள்வது என்பது கட்டாயமாக வாழ்விலே பின்பற்றப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே மனிதர்களுக்கு மத்தியிலே கோல் சொல்வதென்பது, கதைகளை பரப்புவதென்பது மனிதர்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும், அதாவது ஜெய்துடைய செய்தியை அம்ருக்கு கொண்டு போய் சேர்ப்பது, ஒரு சிலருடைய செய்திகளை இன்னும் ஒரு சிலருக்கு எத்தி வைப்பது என்பது உண்மையிலே பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. பரிசுத்தமாக வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே, பரிசுத்தமான உள்ளத்துடன் பழகிய உறவுகளுக்கு மத்தியிலே ஒரு வறட்சியான குரோதத்தை ஏற்படுத்துகிறது. மகிழ்ச்சியாக, அன்பாக, பாசத்துடன், கருணையாக வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே இந்த செய்தி பரவலினூடாக, வதந்தியை பரப்பியதனூடாக அவர்களுக்கு மத்தியிலே குரோதமும் குழப்பமும் பொறாமையும் ஏற்படுகின்றது. ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்களுக்கு மத்தியிலே அந்த உதவியை விட்டு வெருண்டோடக்கூடியவர்களாகவும், ஒருவர்களுக்கு மத்தியில் அதாவது இருவர்களுக்கு மத்தியிலே அன்பாக, கருணையாக, பாசமாக, நேசம் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய அளவுக்கும், அதே போன்று ஒருவரை விட்டு ஒருவர் விரண்டோடக்கூடிய அளவுக்கு, ஒருவருக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவுக்கு துருவி ஆராயக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கோல் சொல்லக்கூடிய பண்பு காரணமாக இருக்கிறது. மானங்களை எல்லாம், பாதுகாக்கப்பட வேண்டிய மானங்கள் எல்லாம் அநியாயமாக போக்கப்படுகிறது. உண்மையெல்லாம் சர்வசாதாரணமாக பொய்யாக்கப்படுகிறது. அவர்களுக்கு மத்தியிலே ஏச்சும் பேச்சும் கெட்ட விடயங்களும் ஏற்படுவதற்கு இந்த கோல் சொல்வது என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே கோல் சொல்லக்கூடிய மனிதன் வந்து விட்டால் உண்மையிலே அவனுடைய செய்திகளுக்கு நாம் காது கொடுத்து நாம் கேட்கக்கூடாது. அவனை நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, உங்களிடத்திலே ஒரு செய்தி வந்தால், கெட்ட மனிதன் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் அவைகளை நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்று அல் குர்ஆன் நம்மை ஏவுகிறது. வெறுமனே என்னை பற்றி இன்னும் ஒருவன் ஒரு செய்தியை செய்து விட்டான் என்ற செய்தி நமது காது கெட்டுவிட்டால் உடனடியாக அதனை நாம் நம்பி அந்த கேட்ட அந்த செய்தியின் அடிப்படையிலே நாம் நடந்து கொள்வது என்பது, சொன்ன மனிதனை வெறுப்பது, சொன்ன மனிதனை பற்றி துருவி ஆராய்வது, அவனுக்கு எதிராக செயல்படுவது, இவைகள் எல்லாம் ஏற்படும். எனவே கோல் சொல்லுகின்ற மனிதனை முளையிலே அவனை குட்டி அவனை தண்டிக்க வேண்டும், அவனுடைய செயலை வெறுக்க வேண்டும், அவனுக்கு நாம் போதனை செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான மனிதர்களுடைய செயல்களை கேட்டு நமது பண்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ளக் கூடாது. சில வேளை இருக்கலாம், இருந்தாலும் கூட நாம் நம்பகத்தன்மையுடன் அவைகளை ஆராய்ந்து தெரிந்ததற்கு பின்னால் தான் நாம் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முற்பட வேண்டுமே அல்லாமல்
வெறுமனே இந்த பண்புகளை சொல்லக்கூடிய மனிதனை தண்டிக்க வேண்டும், அந்த செயலை கண்டிக்க வேண்டும். இது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. இது ஒரு முனாஃபிக்கினுடைய பழக்கமாக இருக்கிறது. சில வேளை ஒரு செய்தியை பேசி இருப்பான், அதே மனிதன் வந்து மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் செய்திகள் மக்கள் மன்றத்திலே இன்னும் ஒருவரால் பரப்பப்படுகின்ற போது அவைகள் இருவருக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே, குலங்களுக்கு மத்தியிலே, நாடுகளுக்கு மத்தியிலே எத்தனையோ பிளவுகளையும் குழப்பங்களையும் குரோதங்களையும் ஏற்படுத்துவதற்கு இந்த வதந்திகள் ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே உங்களிடத்திலே இவ்வாறான ஒரு செய்தி எத்தி வைக்கப்பட்டால், ஒரு கோல் சொல்லக்கூடிய மனிதன் உங்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னால் 6 விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, அந்த மனிதன் கெட்டவன், அவனுடைய வார்த்தைகள் நீங்கள் உண்மைப்படுத்த கூடாது. இரண்டாவது, அவனுக்கு நசீஹத் செய்ய வேண்டும், இது கெட்ட பண்பு, இதனை விட்டுவிடு என்று அவனுக்கு நசீஹத் செய்ய வேண்டும். மூன்றாவது, அல்லாஹுக்கு அவனை வெறுக்க வேண்டும். இவ்வாறான பண்புகளை கொண்டவர்களை, விரும்பத்தகாத இந்த செயல்களை செய்யக்கூடிய மனிதனை வெறுக்க வேண்டும். நான்காவது, உண்மையிலே அவர் யாரிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்தாரோ அந்த மனிதரை பற்றிய கெட்டெண்ணத்தை நாம் உள்ளத்திலே ஒருபோதும் வரவழைத்துக் கொள்ள கூடாது. ஐந்தாவது, அதாவது இவ்வாறு ஒரு செய்தியை ஒரு மனிதன் சொன்னான், இவன் பேசினான் என்ற செய்தி நமக்கு வந்ததற்கு பின்னால் யாரு சொன்னானோ அவனை பற்றி துருவி துருவி ஆராய்வது, அவனுடைய விடயங்களிலே எல்லை மீறி நடந்து கொள்வதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆறாவதாக, இதே கோல் சொன்ன மனிதன் உன்னை பற்றி நாளை ஏன் பிறரிடத்திலே சொல்ல மாட்டான், எனவே என்னை பற்றி பிறரிடத்திலே சொல்வதை நான் பொருந்து கொள்ள மாட்டேனோ அதே போன்று பிறருடைய செய்தி என்னிடத்திலே வருவதை நான் பொருந்தி கொள்ளக்கூடாது. முதலாவதாக, கோல் சொல்லக்கூடிய மனிதனை உண்மைப்படுத்தக் கூடாது. இரண்டாவதாக, அந்த செயலை வெறுக்க வேண்டும், அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, அல்லாஹுக்காக அந்த செயல்களை கொண்ட மனிதனை வெறுக்க வேண்டும். நான்காவது, யாரிடத்திலிருந்து அந்த செய்தி வந்ததோ அவனை பற்றிய கெட்டெண்ணத்தை நமது உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது. ஐந்தாவது, அந்த யார் செய்தி சொன்னான் என்று சொன்னானோ அவனை பற்றி ஆராய்வது, துருவி துருவி ஆராய்வது, எல்லை மீறி நடந்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆறாவது, எவ்வாறு இந்த என்னுடைய செய்தி பிறருக்கு போவதை நான் விரும்ப மாட்டேனோ அதே போன்று பிறருடைய செய்தி என்னிடத்திலே வந்து சேர்வதை பொருந்தி கொள்ளக்கூடாது. இந்த பண்புகளை நாம் கொள்கின்ற போது கோல் சொல்லக்கூடிய மனிதன் திருந்துவதற்கும் அவனுடைய வாழ்வு சீராவதற்கும் ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நல்லவர்கள் எல்லாம் இவ்வாறான செய்திகள் வருகின்ற போது அவர்களை தண்டிப்பார்கள். எனது நண்பரை பற்றி நீ கோபத்தை ஏற்படுத்தி விட்டாய், பெருமையாக இருந்த உள்ளத்திலே பிறருடைய செய்தியை போட்டு என்னை நீ தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுத்தி விட்டாய். மூன்றாவதாக, உன்னை சந்தேகப்படுவதற்கு என்னை நீ ஆக்கிவிட்டாய் என்று அவனுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான செய்திகள் வருகின்ற போது சாலிஹானவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். இந்த செய்திகளை கொண்டு வருவதற்கு, அதாவது ஷைத்தான் உன்னை தவிர வேற யாரையும் கிடைக்கவில்லையா, நீதான் அதற்கு ஷைத்தானுக்கு மாட்டிக்கொண்டாயா என்று அவனை, அதாவது புத்தியுடன் சாதுரியமாக எச்சரிக்கை செய்வார்கள், நசீஹத் செய்வார்கள். அதே நேரத்திலே சில நல்லவர்கள் இவ்வாறான செய்திகள் வரும்போது கோபப்படுவார்கள். கோபப்பட்டு அந்த செய்தியை தண்டிக்கக்கூடியவர்களாக கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான். எனவே இவ்வாறு புறம் பேசப்படக்கூடிய பிறருடைய விடயங்களை தேவையற்ற முறையிலே பேசப்படக்கூடிய இடங்களிலே நீங்கள் இருக்க வேண்டாம். கோல் சொல்லக்கூடிய மனிதர்களுடன் கலந்து இருக்க வேண்டாம். பிறருடைய, அதாவது செய்திகளை எத்தி வைப்பதனூடாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை அங்கீகரிக்க வேண்டாம். மனோ இச்சைக்கு அடிமையாகி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். அதே போன்று உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் இது போன்ற விடயங்களை பேசுவது, இது போன்ற விடயங்களை கேட்பது, இவைகளை விட்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே பிறருடைய செய்திகள் நமது காது கெட்டும் போது அதனை காது கொடுத்து கேட்பதென்பது ஒரு தீங்கு தரக்கூடிய விடயமாகும். அந்த செய்திகளை எத்தி வைக்கக்கூடிய மனிதருடன் சேர்ந்து தோழமை கொள்வது, நட்பு கொள்வது என்பது ஒரு அசிங்கமான பண்பாக, குறையாக இருக்கிறது. எனவே அவனை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். கோல் சொல்லக்கூடிய மனிதருடன் நாம் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்பதென்பது ஷைத்தானுடன் அமர்வதை போன்றதாகும். எனவே இப்போது பிறருடைய செய்தியை உன்னிடத்திலே சொல்லக்கூடியவன் நாளை உன்னுடைய செய்தியை பிறரிடத்திலே போய் எத்தி வைப்பான் என்பதை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான கேடுகட்ட பண்புகளை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான கோல் சொல்லக்கூடிய மனிதர்கள்
பிறருடைய செய்திகளை அவர்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் விரோதத்தையும் பகைமையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். நானும் ஒரு நாள் பயணிக்க இருக்கிறேன், நானும் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறேன் என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். பிறருடைய மானங்களை போக்கக்கூடிய, பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய இந்த கோல் சொல்லக்கூடிய விடயங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். யாரை பற்றி குறை பேசி தெரிந்தோமோ அவர்களிடத்திலே சென்று அவைகளை கூறி மன்னிப்பு கேட்டு ஹலால் தேடிக்கொள்ள வேண்டும். இதனூடாக யாருக்கும் பாதகங்கள் ஏற்பட்டிருந்தால், தீங்குகள் ஏற்பட்டிருந்தால் அவர்களிடத்திலே கட்டாயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரத்திலே அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய புகழ்ந்து அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஹலால் தேடி அதாவது உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான செய்திகள் மக்கள் மன்றத்திலே பரப்பப்பட்டிருந்தால் அவைகளுக்கும் மன்னிப்பு கேட்டு அவர்களிடத்திலே ஹலால் தேடிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே நமக்கு அவ்வாறான சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் போகின்ற போது, அதாவது யாரை பற்றி கூறினோமோ அவரிடத்திலே போய் முறையிடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இழக்கப்படுகின்ற போது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அவருக்காகவும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும், அவருக்காக துஆ செய்ய வேண்டும். எங்கே அவரை பற்றி குறை கூறினோமோ அந்த இடத்தில் அவரை பற்றி புகழ்ந்து கூற வேண்டும். இகழ்ந்து கூறப்பட்ட விடயங்களுக்கு மாற்றமாக அவனை புகழ்ந்து கூற வேண்டும். அவனுடைய நல்ல விடயங்களை எடுத்துரைக்க வேண்டும். அவனுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக இமாம் அவர்கள் குத்துபாவிலே சூடான் நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவலைகரமான அந்த நிலைக்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அந்த சூடான் நாட்டு மக்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் தோளோடு தோள் நிற்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கவலைகரமான நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தர்மம் செய்வதனூடாக, உதவி செய்வதனூடாக நாம் அந்த முஸ்லிம்களுடன் தோளோடு தோள் நிற்க வேண்டும் என்று இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். நாம் தர்மம் செய்வதனூடாக நமது செல்வங்கள் ஒருபோதும் குறைய போவதில்லை. நாம் செய்யக்கூடிய தர்மம் நாளைய மறுமையிலே நமக்கு நிழல் தரும். எனவே உங்களுடைய சக்திக்கு ஏற்பட்ட முறையிலே, உங்களது வசதிக்கு ஏற்ப அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று மக்கள் அனைவர்களுக்கும் உபதேசம் செய்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, கோல் சொல்வதென்பது ஒரு கீழ்த்தரமான, வெறுக்கத்தக்க, மானக்கேடான முனாஃபிகீன்களுடைய, நயவஞ்சகர்களுடைய பண்பாக இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக கோல் சொல்வது, வதந்திகளை பரப்புவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு எம்மிடத்திலிருந்து ஏற்பட்டிருந்தால், பிறருடைய செய்திகளை பரப்பி குரோதத்தை ஏற்பட நாம் காரணமாக இருந்திருந்தால் அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாவமான விடயத்தை விட்டும் ஹலால் தேடிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து எம்மில் ஏதாவது இது போன்ற நிலைகள் ஏற்பட்டிருந்தால் அவைகளுக்கான குற்ற பரிகாரங்களை, மன்னிப்பை, பரிசுத்தத்தை மரணிப்பதற்கு முன்னால் தேடிக்கொள்ள வேண்டும். எனவே இன்றே நம்மிடத்திலிருந்து ஏற்பட்ட தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இந்த கோல் சொல்வது போன்ற கீழ்த்தரமான எல்லா விதமான பாவகரமான செயல்களை விட்டும் பண்புகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்வதற்குரிய நன்மக்களாக நம்மை வாழ வைப்பானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. الحمد